அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். எனக்கு காய்ச்சல் அதோட கோல்டு அதிகமாக இருக்குது. எங்கள் அம்மா வேறு வந்திருக்காங்க, எனக்கு ஜோமில்லை அப்படின்ட்டு. எங்கள் அம்மா தான் காலையில் ஆப்பம் சுட்டு அதோட வீட்டில் தெரிச்ச எள்ளுபடி இருந்துச்சு, அம்மா ரெடி பண்ணி தந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா காய்கறி வாங்க போயிட்டாங்க. அடுப்பை தொடச்சிடலாமா அப்படின்ட்டு அடுப்பை தொடச்சிட்டு சிங்கில் பாத்திரத்தை எடுத்து போட்டாச்சு கழுவுறதுக்காக. அடுப்பை தான் தொடச்சிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா இருக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அன்றைக்கி வேறு கீழே விழுந்துட்டு எங்கள் அம்மா வந்து மனசே கேட்கல, என் கூட இருந்துட்டாங்க. பிள்ளைங்க வேறு ஸ்கூல் லீவில் இருக்கிறதால அம்மா தான் சமையல் ரெடி பண்ணுதாங்க. என்னால் முடியலை அப்படின்ட்டு எங்கள் அம்மா தான் எல்லாமே செஞ்சு தராங்க. நான் காலையில் எந்திரிக்கவே லேட் ஆகிட்டு விழுந்ததால் வந்து அது என்னென்னா ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போய் ஆயின்மெண்ட் தந்தாங்க. அதை வச்சுட்டு பிள்ளை வேறு கைப்பிள்ளையாக இருக்குல்ல, அவங்க வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்குறதுக்கே லேட் ஆகிடும். காலையில் எந்திரிக்க எனக்கு லேட் ஆகிடும். எங்கள் அம்மா தான் காலையில் ஆப்பம் சுட்டு தந்தாங்க. சுத்தமாக முடியலை. அதனால் காலையில் சாப்பாடு முடிச்சுட்டு அப்படியே அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்ததை எடுத்து வச்சிடலாமா அப்படின்னுட்டு எடுத்தும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் உலைய வச்சாச்சு. வீட்டில் என்ன காய்கறி இருக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு காய்கறி கூட இல்லை. சரி, இன்றைக்கி சாம்பார் வச்சிடலாமே அப்படின்ட்டு காய்கறி வாங்கிட்டு வந்தாங்க. பிள்ளைங்க வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக சைடு செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க. அதை வந்து உருளைக்கிழங்கு 65 மசாலா போட்டு பொரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கத்தரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு வந்து சாம்பாருக்கு கூட்டி வச்சாச்சு. ஒரு பக்கமும் சாதம் அம்மா வடிச்சிட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வந்து உருளைக்கிழங்கு நறுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா கூட பேசிக்கிட்டு அவங்கள கொஞ்சம் கிளிப்பிங் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா நல்லா கொஞ்சோண்டு அவிச்சி எடுத்துக்கிட்டாங்க. உருளைக்கிழங்கு அவிச்சி எடுத்த பிறகு அதில் மசாலா தூள் 65 மசாலா கொஞ்சம் உப்பு தயிர் போட்டு விரவி வச்சுருந்தாங்க. அது ஒரு பக்கம் வந்து பொரிச்சிடலாமா அப்படின்னுட்டு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பொரிக்கைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் சாதம், அதுக்கப்புறம் சாம்பார், மாங்காய் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மாங்காய் முளத்த பொடி உப்பு போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்ட்டு, எனக்கு காய்ச்ச நேரம் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு நான் அதை சாப்பிடல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து பார்க்கும்போதே டெம்டிங்காக இருந்துச்சு. ஆனால் நாக்குக்கு தான் எந்த ஒரு டேஸ்ட்டுமே தெரியலை. அதுக்கப்புறம் சூப்பராக எங்கள் அம்மா சாதம் ரெடி பண்ணி சாம்பார்லாம் மணக்க மாங்காய் மணத்தோடு வச்சுருந்தாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் குறைவாக சாப்பாடு எடுத்து சாப்பிட்டாச்சு. ஏதோ சாப்பிட்றதுக்காக சாப்பிட வேண்டியிருக்கு. ஒரு டேஸ்ட்டுமே நாக்குக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப சளி பிடிச்சிருக்கிறதால அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரியே உருளைக்கிழங்கு வறுத்து தந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளைங்களோட சேர்ந்து எங்கள் அம்மா எல்லாரோடையும் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் லஞ்சை நல்லபடி முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.